ஆத்ம நமஸ்தே டு ஆல். மார்ச் 25 இருந்து 31 இந்த டேட்டுக்குள்ளாடே இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டிருக்கு அப்படின்னா உங்கள் காதலில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அடிக்க போகுது. இனிமேல் உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி மாறப்போகுது, இந்த பிரபஞ்சம் ஏஞ்சல் உங்களுக்கு என்ன மெசேஜை இங்கே கொண்டு வந்திருக்காங்க, அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகுறதுக்காக உங்கள் நபருடைய பேரை 3 வாட்டி சொல்லிவிட்டு அவங்க பேரை கமெண்டில் டைப் பண்ணுங்கள். இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆயிருவீங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக கிளாஸஸ் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஸ்டா அல்லது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீனில் வந்திருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரீடிங்கில் நம்ம போகலாம். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கு. அந்த இலக்கை அடையிறதுக்காக இனிமேல் முழு முயற்சி நீங்கள் செய்ய போகிறீங்க. சின்ன சின்ன பயணங்கள் எல்லாமே இனிமேல் நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க. நீங்கள் சின்ன சின்ன பயணங்கள் பண்ணுறப்ப, அதாவது சடனாக ஒரு ட்ரிப்பு போயிட்டு வர்றது, அப்படி இல்லைனா பிஸ்னஸ் ரிலேட்டடாக வேறு எங்கேயாச்சும் போகிறது, இந்த மாதிரி கொஞ்சம் லாங் ட்ராவல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள், உங்களுடைய அனுபவங்கள், இது எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக நீங்களே ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பீங்க. இனிமேல் உங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்க போகுது. எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்க இந்த சிச்சுவேஷனில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முன்னோக்கி போக போகிறீங்க. அதாவது வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஒரு சின்ன பயணம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை கொடுக்கும். ரசிக்கிறபடியாக அது இருக்க போகுது. நீங்கள் உங்களுடைய இலக்கை நோக்கி விரைவாக போகணும், நீங்கள் ஆசைப்பட்டதும் உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை ரசித்து வாழ அனுபவிங்க. ஒவ்வொரு அனுபவம் நீங்கள் ரசிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் எங்கே போகணும்னு நினச்சிங்களோ அந்த இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சம் உங்களை கொண்டு போய் சேர்ப்பாங்க. உங்கள் காதல் வாழ்க்கையில் இருந்த தேவையில்லாத சில பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குது. இவ்வளோ நாள் பிரச்சனையினாலேயே நீங்கள் ரொம்ப மூழ்கி போயிருப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை என்ன தான் செஞ்சு சரி பண்ணுறது, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு ரொம்ப குழம்பி போயிருப்பீங்க. இப்போ நீங்கள் நார்மலாக முன்னோக்கி நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எதை பற்றியும் கவலைப்படாமல், எதையுமே நீங்கள் கட்டாயப்படுத்தாமல், நீங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை அனுமதிச்சுட்டு ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன முன் முயற்சிகள் நீங்கள் எடுக்கிறப்போ நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அழகான மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா நல்ல ஒரு வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. காதல் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளை கூட உங்களால் சரி பண்ணிக்க முடியும். நீங்கள் ரொம்ப எதிர்காலத்தை நினச்சி சில திட்டங்கள் வச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய நிகழ்காலத்தில் கவனம் செலுத்திக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் விரும்புகிற மாதிரியே மாற்ற முடியும். உங்களுடைய மனம் தெளிவாக போகுது. நீங்கள் இவ்வளோ நாள் ஒரு குழப்பத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருந்தீங்கல்ல, ஆனால் இனிமேல் ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் நபர் உங்களை புரிஞ்சிக்கலையே அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாளாகவே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் நிறைய விஷயங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக செஞ்சுருக்கேன், என்னோடய எஃபோர்ட் எல்லாமே நான் இதுக்கு கொடுத்துருக்கேன், ஏன் அவங்க புரிஞ்சிக்காமல் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டுகிட்டே இருந்திருப்பீங்க. அந்த கவலையெல்லாம் மாறி இனிமே அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க. இப்போ நீங்கள் உங்கள் பர்சனுடைய மனசில் இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், நான் இப்போ அவங்க மனசில் இருக்கனா இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கு. அதை நினச்சி கவலைப்படவே வேண்டாம். உங்கள் மேலே அவங்களை இப்போ நம்பிக்கை இல்லாமல் இருக்குது, அதுதான் இங்கே காரணமாக காட்டுது. மற்றபடி அவங்களுக்கு பிடிக்கும், அவங்க மனசில் நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்குள்ளாடி நடந்த சில பிரச்சனைகள்னால இப்போ உங்கள் நபர் உங்களை நம்ப மாட்டேங்கிறாங்க. அதனால் நீங்கள் இதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். பிரபஞ்சத்துக்கு மீதான நம்பிக்கையை மட்டும் நீங்கள் இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க, சரியா? பிரபஞ்சத்தை முழுமையாக நீங்கள் நம்பினாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நபருக்குள்ளாடி அந்த நம்பிக்கையை பிரபஞ்சமே கொண்டு வந்துடுவாங்க. உங்கள் 2 பேருக்கு இடையிலையும் இவ்வளோ நாள் சண்டையாக போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அவங்களே உங்களை புரிஞ்சுப்பாங்க. மனசில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க, உங்ககிட்ட பேசாமல் இருந்திருப்பாங்க. அவங்களுடைய மனக்கதவு இனிமேல் உங்களுக்காக தான் திறக்க போகுது. மற்றவங்க கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க உங்ககிட்ட பேசக்கூடாது அப்படின்னு. அந்த பிரச்சனை எல்லாமே இனிமேல் சரியாக போகுது. உங்கள் நபரே விருப்பப்பட்டு உங்ககிட்ட பேச போகிறாங்க. ரொம்ப நாளாக நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களே உங்ககிட்ட பேசுவாங்க.
நிறைய விஷயங்களில் வந்து நீங்கள் விட்டு கொடுத்து போகணும் உங்கள் நபர்கிட்ட. பாஸ்ட்டும் சரி, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கை சில அனுபவங்கள் வந்து நிச்சயமாக வந்து ஏற்பட்டிருக்கும். அந்த அனுபவங்களை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நம்ம வந்து எப்படி எல்லாத்தையும் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக நீங்கள் முன் முயற்சிகள் எடுக்க வேண்டிய நேரம் இது. இதை நீங்கள் செஞ்சாலே போதும். வழியே இல்லைன்னு நினச்ச சில விஷயங்களுக்கு எல்லாமே வந்து வழிகள் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களை மற்றவங்க வந்து ஏளனமாக பேசியிருப்பாங்க, எதுக்குமே உதவாது அப்படின்னெல்லாம் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய முயற்சி செஞ்சு நீங்கள் சாதனைகள் வந்து படைக்க போகிறீங்க. உங்களோட இலக்கை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க. ஏன்னா வாழ்க்கையில் சில அவமானங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து திருப்பி போட்டிருக்கும். சரியா? அதாவது அவமானப்படுத்துகிறவங்களுக்கு முன்னாடி நான் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எல்லா விஷயங்களையும் சவாலாக பார்த்து அந்த சவாலில் வந்து நீங்கள் தான் வெற்றி அடைய போகிறீங்க. இதனால் நீங்கள் என்ன விஷயத்துக்கு நீண்ட நாளாக காத்துட்டு இருந்தீங்களோ, அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அந்த இலக்கு வந்து நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக தான் முடியும். சரியா? இனிமேல் நீங்கள் வந்து உங்களுடைய சந்தோஷத்தை வந்து கொண்டாட வேண்டிய காலம் வந்து உங்களுக்கு தொடங்கியாச்சு. உங்கள் வாழ்க்கையில் சின்ன ஒரு எச்சரிக்கையும் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து கொடுக்குறாங்க. சில நேரம் சில முடிவுகள் வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் போகலாம். சில முயற்சிகள் எடுத்து நீங்கள் தோற்று போயிருக்கலாம். அல்லது முன்முயற்சிகள் எடுக்கிறப்ப கூட லைட்டாக நீங்கள் தடுமாறுவீங்க, லைட்டாக ஒரு சின்ன அடி விழும் உங்களுக்கு. இதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சில மாற்றங்கள் வந்து ஏற்பட போகுது. இதை நினச்சி நீங்கள் கவலைப்படக்கூடாது. சரியா? வாழ்க்கையில் வந்து இப்போ ஒரு இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுறீங்க, ஒரு இலக்கு அடையணும்னு நீங்கள் நினைக்கிறப்போ அந்த இடத்துல வந்து சந்தோஷமும் இருக்கும், கஷ்டங்களும் இருக்கும். சரியா? ரெண்டையுமே வந்து நீங்கள் அனுபவிக்கணும். அனுபவிச்சா மட்டும்தான் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து என்ன மிஸ்டேக் நம்ம பண்ணியிருக்கோம், எதை நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற தெளிவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டையுமே அனுபவித்து நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையினுடைய உண்மையான பயணம் என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அதனால் சில சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நெகட்டிவாக அமைஞ்சாலுமே அதை வந்து ஒரு அனுபவமாக மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அனுபவமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் போகிறப்போ நிச்சயமாக என்ன விஷயத்துக்கு ரொம்ப ஆசைப்பட்டு அந்த விஷயத்தில் ரொம்ப மூழ்கி இருந்தீங்களோ அதில் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சரியான இடத்துல இந்த பிரபஞ்சம் உங்களை கொண்டு போய் வந்து நிறுத்துவாங்க. அதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். முழுமையான மன நிறைவு வந்து நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்பட போகுது. ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய மாற்றங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுட்டு இருக்கும். நன்றி உணர்வோடு வந்து இருங்க. ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் இருங்க. இந்த மாதிரி நீங்கள் இருக்கிறப்ப உங்களோட இலக்கை அடைகிறதுக்கு இன்னும் வந்து எளிமையாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. உங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசிட்டு முதுகுக்கு பின்னாடி வேறு விதமாக பேசக்கூடிய நபர்கள் எல்லாமே இருப்பாங்க. அவங்களுடைய உண்மை முகம் வந்து இனிமேல் உங்களுக்கு தெரிய போகுது. தேவையில்லாத போலி நபர்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையிலேருந்து விலக போகிறாங்க. சில நபர்களை நீங்கள் சந்திக்கிறப்போ அவங்க வந்து வெளிப்படையாக உங்ககிட்ட பேச மாட்டாங்க. வெளிப்படையாக பேசாமல் மனசில் ஒன்று வச்சுட்டு வேறு மாதிரி பேசுவாங்க. புதிய உறவு, அதாவது நீங்கள் புதிய ரிலேஷன்ஷிப்பில் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க. வெளிப்படையாக பேசுகிறாங்க அப்படின்னு ஈஸியாக நம்பிடாதீங்க. அவங்க வந்து முழுமையாக உங்ககிட்ட வெளிப்படையாக பேச மாட்டாங்க. மனசில் ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுவாங்க. அவங்களுடைய நோக்கம் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். புதிய காதல் வருது அப்படின்னா அந்த நபரை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போகணும். உங்களுடைய முழுமையான நம்பிக்கையை நீங்கள் பிரபஞ்சத்துக்கு மீது நீங்கள் வைக்கணும். முழுமையாக நீங்கள் சரணடையணும். வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கொள்ளுங்க. சரியா? சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு எதிர்மறையாக நடந்திருக்கும். அதாவது நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, வேறு விதமாக நடந்திருக்கும். அதை அக்செப்ட் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். என்ன விஷயமா இருந்தாலும் சரி அதை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க நீங்கள் பழகுங்க. அந்த மாதிரி நீங்கள் பழகுறப்போ வாழ்க்கையில் வந்து போராட்டங்கள் வந்தால் கூட நீங்கள் அப்படியே போங்க. சரியா? மேலோட்டமாக ஓகே போகிற போக்கிலேயே இப்போ நிகழ்காலம் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதை பிரபஞ்சத்தை கையில் ஒப்படைச்சிருங்க. வாழ்க்கை வந்து எப்படியும் நமக்கு வந்து துணையாக இருக்கும். எப்படியும் நம்ம வாழ்க்கையில் ஒரு மிராக்கிள் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பினாலே போதும். நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுன்னு நினச்சிங்களோ அந்த இடத்துக்கு வந்து பிரபஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை கொண்டு போய் சேர்ப்பாங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா எதிர்த்து நீங்கள் அதை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் கையை மீறி போகும். அதனால் எதிர்த்து வந்து போராடணும்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு விளைவுகளையும் வந்து நீங்கள் கட்டுப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. சரியா? ஒவ்வொரு மாற்றம் வர்றப்போ வந்து அதை கட்டுப்படுத்தணும், இல்லை உங்கள் நபரை வந்து கட்டுப்படுத்தணும், இல்லை சில சந்தேகங்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான செயல்களை வந்து முதல்ல நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். இப்போவே நீங்கள் ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது.
வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கோ சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டு நீங்கள் வந்து உங்கள் பாதையை வந்து தொடங்குங்க. உங்கள் பாதையை தொடங்குறப்போ எதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த இடத்துக்கு பிரபஞ்சம் கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஒவ்வொரு பயணமும் வந்து உங்களுக்கு சில கஷ்டங்களை வந்து கொடுக்கும் சரியா வாழ்க்கையில். அதை பார்த்து நீங்கள் சோர்வடையவே கூடாது. உங்ககிட்ட சோம்பேறித்தனம் வந்து அதிகமாக இருக்குது. சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு நீங்கள் போகக்கூடிய அந்த பாதை எல்லாமே மாறும், நல்லபடியாக நமக்கு அமையும் அப்படின்னு நீங்கள் போய்கிட்டே இருங்க. ஏன்னா மனசு வந்து எப்போவுமே ஆறாமல் எதையும் நினச்சி உங்களுக்குள்ளாடி சண்டை போட்டுகிட்டே நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் நிறைய வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நீங்கள் பண்ணுங்கள். வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்போ ஈஸியாக உங்கள் மனசை வந்து கட்டுப்படுத்த முடியும். தண்ணிக்கு வந்து சக்தி இருக்குது. நீங்கள் நினச்ச விஷயங்களை ஈஸியாக வந்து அட்ராக்ட் பண்ண முடியும் சரியா. அதனால் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணுங்கள். குளிக்கிறப்போ பாசிட்டிவான அஃபர்மேஷன் சொல்லி நீங்கள் குளிங்க. இந்த மாதிரி செய்கிறப்போ உங்கள் மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த மனக்குழப்பம் நீங்கும். உங்கள் வாழ்க்கையில் இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அதை மட்டும் உங்கள் மைண்டில் வந்து ஒரு செகண்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்குள்ளாடியே உங்களுடைய எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி கவனிக்கிறப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு உங்களுக்குள்ளாடி நீங்கள் கேட்குறப்போ மனசு வந்து எதையுமே சூஸ் பண்ணாத அமைதியாக இருக்கும் சரியா, பிளாங்காக இருக்கும். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா மனசு வந்து தெளிவாக இருக்குது, எந்த விதமான எண்ணத்துக்கு பின்னாடியும் வந்து ஓடலை, பிளாங்காக இருக்குது, எதுவுமே இல்லை அப்படின்னா உங்கள் லைஃப்பில் உங்களுக்கான ஒரு தெளிவு வந்து கிடைச்சிருச்சு. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உருமாற்றத்திற்கான ஒரு நேரம் சரியா. நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து இருக்குது. கவலைப்படவே படாதீங்க. ஏன்னா இனிமே உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி தான் கரெக்டாக வந்து போக போகுது. அதனால் எப்போவுமே என்ன மாற்றம் நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளணும். தேவையில்லாத சில மனக்குழப்பங்கள் வரப்போ நீங்கள் தான் உங்கள் மனதை வந்து தெளிவாக்கணும். மெடிடேஷன் அதிகமாக நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் தியானம் பண்ண தான் உங்களுக்குள்ளாடி அந்த மன அமைதி வந்து கிடைக்கும். கவனம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்களை வந்து உங்களால் கட்டுப்படுத்த முடியும். அழகான ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வந்து இருக்குது சரியா. இந்த வீடியோவை வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் வந்து என்ன மாற்றத்துக்காக காத்துட்ருக்கீங்களோ அந்த சேஞ்ச் வந்து நிச்சயமாக நிகழப்போகுது. இந்த சேஞ்ச் நடக்கிறப்போ சின்ன சின்ன கஷ்டங்களும் உங்கள் வாழ்க்கையில் வரும். அந்த கஷ்டத்தை பார்த்து நீங்கள் உடஞ்சி போகக்கூடாது சரியா. சமநிலையாக வச்சுக்கிட்டு ஓகே எல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அடுத்தபடி நீங்கள் முன்னோக்கி போகத்தான் வேண்டும். உங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு சிறந்த மாற்றத்திற்கான நேரம் உங்களுக்கு வந்துடுச்சு. அதனால் நீங்கள் தேங்கி நிற்க வேண்டாம். இப்போ என்ன நடந்துகிட்ருக்கோ அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு ஃப்ளோவில் நீங்கள் போய்கிட்டே இருங்க. நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே ஒவ்வொன்றா உங்கள் வாழ்க்கையில் வந்து இனிமேல் நடக்க போகுது. ஓகே காய்ஸ், இதுதான் இந்த ரீடிங். இது வந்து ஜென்ரல் ரீடிங் தான். பொருந்தக்கூடிய விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. உங்களுக்கு பர்சனல் டேரோக்கோ ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஸ்டா அல்லது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.